هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை வர்ணிக்கும் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் நமது வாழ்வியல் வழிகாட்டி அகிலத்தின் அருள்கொடை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் இமாம்கள் ஷுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை என்று இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய உரையில் 5க்கு முன்னால் 5 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் எந்த 5 விடயங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு ஒரு அழகான ஹதீஸில் அறிவித்து சென்றிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று ஹதீஸில் ரசூலுல்லாஹ் பற்றிய வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, நான் சுருக்கமாக பேசுபவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீண்ட நேரம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. இன்னும் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதிலேயே மிகப்பெரிய ஸ்பீச் எதுன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் முதலும் இறுதியுமாக செய்த அந்த ஹஜ்ஜிலே செய்த ஹஜ்ஜத்துல் விதா தான். நீங்க இன்னைக்கு இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பொருளடக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேல அது தாண்டாது. ஆனா நம்ம இன்னைக்கு நீண்டதாக பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் போது சுருக்கமாக ஆனால் தெளிவாக பேசக்கூடிய, அவங்க கொஞ்சமா தான் பேசுவாங்க. எப்படி இன்னைக்கு திருக்குறள் சொல்றாங்க, திருக்குறள் மொத்தமே 1.5 அடி தான். ஆனா அந்த 1.5 அடியில பல உண்மைகளை, பல வியக்கத்தக்க வரலாற்று உண்மைகளை சொல்வதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு சுருக்கமாக இருந்தாலும் அதில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்கள் மிக பிரம்மாண்டமானவை. அப்ப அப்படிப்பட்ட ஹதீஸ்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜவாமியுல் கலீம், அதாவது கன்சை சுருக்கமான தெளிவான ரத்தின சுருக்கமான பேச்சுக்கள். ஆனா அந்த ஒவ்வொரு பேச்சுக்களையும் நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய உண்மைகள், நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய நிறைய அறிவுரைகளை நாம் அந்த ஹதீஸ்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மிக ஒரு சுருக்கமான ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனிதருக்கு அறிவுரை சொல்றாங்க. என்ன அறிவுரை சொல்றாங்கன்னா, நீங்கள் 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஒரு மனிதனாக பிறக்கக்கூடிய ஒருவன் சராசரியாக 60-20 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த 5+5 10 வரும். இந்த 5 போய்விட்ட பிறகுதான் அடுத்த 5 வரும். அந்த 5 வந்து விட்டால் இந்த 5ல செய்யக்கூடிய காரியங்களை உங்களால் அங்கு செய்ய முடியாது. எனவே இந்த சமயத்திலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
அந்த 5ஐ பற்றி சொல்றாங்க. உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உங்கள் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுக்கு உடல் நலம் குன்றுவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, நீங்கள் ஏழையாவதற்கு முன்னால் நீங்கள் வசதியாக இருக்கக்கூடிய நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க பிஸி ஆவதற்கு முன்னால், நீங்கள் எப்போதும் வேலை ஓய்வின்றி உழைக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க, உங்களுடைய மரணத்துக்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது பார்ப்பதற்கு ரொம்ப சின்ன ஒரு ஹதீஸ். ஆனா அந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால இதை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டு இதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுவான் என்றால் அது அவனுடைய மறுமை வாழ்க்கையுடைய வெற்றிக்கு போதுமானது என்று சொன்னால் அது மிகையான கருத்தாக இருக்க முடியாது. இந்த ஹதீஸ்ல அவங்க சொல்லும் போது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க? இகுதனம். இகுதனம் என்றால் அரபியில ஆட்டுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சொல். இப்ப பக்ரீத் வரை இருக்கிறது, ஈதுல் அல்ஹாவை அடைய இருக்கிறோம். ஏன் அந்த இடத்துல ஆட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை அல்லாஹ் இந்த இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் ஒரு வேர் சொல் சொல்லுவாங்க. இந்த ரூட் வேர்ட்ல இருந்து பல பொருட்கள் கொடுக்கக்கூடிய சொற்கள் வரும். அதுபோல இகுதனம் என்பது பெரிதாக கஷ்டப்படாம, பெருசா பிரயத்தனப்படாம, பெருசா முயற்சி எடுக்காம நன்மைகளை அதிகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதற்கு பெயர் தான் அது அப்படி சொல்லுவாங்க. எப்படி ஒரு மாடு ஒட்டகத்தை விட கம்பேர் பண்ணக்குள்ள ஆட்டை பிடிப்பதற்கு, ஆட்டை வளர்ப்பதற்கு, ஆடு ஒரு இடத்திலிருந்து பிரிஞ்சு போனா அதை மீட்டெடுப்பதோ மிக எளிது மற்ற பிராணிகளோட கம்பேர் பண்ணக்குள்ள. அதே போல மற்ற விஷயங்களை விட இந்த 5 காரியங்களை, 5 வருவதற்கு முன்னால் இந்த 5 விடயங்களை நீங்கள் உண்மையிலேயே சரியான முறையில பயன்படுத்தினீர்கள் என்றால் வாழ்க்கையில துனியாவுக்கும் மறு உலகத்துக்கும் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்றாங்க. அப்ப இந்த 5 விஷயங்கள் என்ன? முதல் விஷயம், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப முதுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்லும்போது ஷபாப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஷபாப் அப்படின்னா இளமை புகக்கூடியவன் அல்லது முதிய வயதை அடைவதற்கு முன்னால் உள்ள பருவத்தை சார்ந்தவன். இன்னும் ஒரு அந்த ஹதீஸ்ல தெளிவா சொல்றதுல ஹரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஹரத்தை அடைவதற்கு முன்னால் உங்களுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப அரபில ஹரம் என்பதற்கு வயதான, அதாவது ஒரு முதிய வயதுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அப்ப ஏன் இந்த ஹதீஸ் எப்படி சொல்றாங்க? ஏன் முதிய வயது அடைவதற்கு முன்னால் உங்களை இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இள வயதாக இருக்கும் போது, இளமையில் இருக்கும் போது ஒரு ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தாலும் கூட, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்காங்க, ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தாலும் கூட 30 வயசுல போகக்குள்ள அந்த காரியங்களை, அந்த கடமைகளை செய்வது ரொம்ப எளிதாக இருக்கும். நாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருப்போம். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிறகு போகும்போது நம்முடைய கிரியைகளை செய்வதற்கே நாம் இன்னொரு ஆளை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்குத்தான் நாம் தள்ளப்படுவோம். இன்னைக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா, இந்தோனேசியா போன்ற பல நாடுகளில் வரக்கூடிய ஹாஜிகள் பாத்தீங்கன்னா வயது ரொம்ப கம்மியா இருப்பாங்க. 20 வயசு, 22 வயசு, 25 வயசு. முதிய வயது எந்த நாட்டில அதிகமா வருவாங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் அதிகமா வரும். காரணம், நம்ம ஒண்ணு வச்சிருக்கிறோம். நமக்கு மதரசால சொல்லி கொடுத்ததுன்னா 5 கடமை சொல்லி கொடுத்தாங்க. என்ன? ஒண்ணு களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, லாஸ்டா தான் ஹஜ். அப்ப எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு ஃபைனலா ஊர்ல இருக்கிறவங்க எப்ப ஒண்ணு போலையா, எப்பவா போவ அப்படின்னு கேட்கிற காலகட்டத்திற்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற நியத்தை வைப்போம். இன்னொன்னு இப்படி கூட வச்சுக்கலாம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா பாவம் செய்ய முடியாது, ஹாஜியார் வந்து இப்படி செய்றீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃபைனலா இனி பாவம் செய்ய முடியாது, இனி செய்யணும்னு மனசு நினைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது, அந்த ஸ்டேஜில் போய்க்கலாங்கிறதுனால என்னன்னு தெரியல, நம்ம எப்போதுமே முதிய வயதுல போறோம். ஆனா உண்மையிலேயே இளமை பருவத்தில் போகும்போதுதான் நம்மால அந்த வணக்க வழிபாடுகள்ல ஓர்மையாக
இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். மேலும் அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இள வயதில் இருக்கும் போது ஒரு மனிதரால் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு, ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும். ஒன்று நீங்க ஸ்டூடெண்டா இருக்கணும், இல்லைன்னா டீச்சரா இருக்கணும். இது இரண்டை தாண்டி ஒரு நிலையில் இருப்பதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை. எப்போதும் ஒரு முஸ்லீம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்ங்கிறது தான் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கூற்றுடைய அர்த்தம். இந்த ஹதீஸ இந்த கூற்றை எப்ப அமல்படுத்த முடியும் அப்படின்னா, இளமை பருவமாக இருக்கும் போதுதான் ஒரு மனிதனால் இதை அமல்படுத்த முடியும். இப்ப இளமை பருவம்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இன்னைக்கு மேற்குலகத்தினுடைய தாக்கத்தில் ஆட்பட்டு, அப்ப இளமை பருவம்னா 18 வயசு ஆனா நம்ம இளமை பருவம் முடிஞ்சிருது, 18 வயசு ஆனா நம்ம அந்த இளமைங்கிற லிஸ்ட்ல வரமாட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா இஸ்லாமிய ஷரியாவை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய அறிஞருடைய கூற்றுப்படி இந்த ஷபாப்ங்கிற இந்த வார்த்தை 40 வயதை குறிக்கிறது. அதனால்தான் நபிமார்களுக்கு 40 தான் நுபுவத் அளிக்கப்படும். இந்த 40 வயது என்பது அதாவது அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பக்குவம் அடையக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அந்த 40 வயது வரைக்கும் இளமை பருவம் தான். அப்ப இந்த நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 40 வயசுல நம்ம தொழுத மாதிரி, 40 வயசுல நம்ம அமல் செஞ்ச மாதிரி, 40 வயசுல நம்ம நன்மையான காரியங்களை செய்வதற்கு போட்டி போட்ட மாதிரி, 40 வயசுல சமூகத்துக்கு பாடுபட்ட மாதிரி 40 வயசு தாண்டின பிறகு பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. மனமும் தளர்ந்து விடுகிறது, உடலும் தளர்ந்து விடுவதை நாம் என்ன பண்றோம்? கண்கூடாக பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் போது, வறுமையினால எந்த நிழலும் இல்லாத அந்த நாள்ல அர்ஷுடைய நிழல் இடம்பெறக்கூடிய 7 நபர்கள் என்று சொல்லும் போது, அதுல ஒருவராக யாரை சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய இளமையை பள்ளியோடு கழித்த வாலிபன். ஏன் மனிதன் என்று சொல்லாமல் வாலிபன் என்ற பதத்தை பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்கன்னா, 40 வயசு ஆயிட்டா, 40 வயசு ஆயிட்டா, 50 வயசு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பள்ளியாசல் தான் வருவோம். ஏன்னா வீட்டுல எல்லா இடமும் உட்காந்து இருக்க முடியாது, பிரச்சனை ஆகும். பள்ளிக்கு போனாலாவது ராகத்தா இருக்கலாம். பள்ளிக்கு வருவதற்கும் அந்த 40 வயதிற்குள் ஒருவன் எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கும் எல்லா விதமான உலகியல் இன்பங்களிலும் ஈர்க்கப்படும் போது அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு அல்லாஹ்வுடைய அந்த பாங்குலி கேட்டவுடன் அல்லாஹ் என்னை அழைக்கிறான் என்ற உணர்வோடு அனைத்து கடமைகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, அனைத்து விஷயங்களையும் தள்ளி வைத்துவிட்டு பள்ளிக்கு விரைந்து வரக்கூடிய அந்த வாலிபனை அல்லாஹ் என்ன பண்றான்? நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே கூட முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பை, முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை கட்டமைக்கக்கூடிய பாசிச சக்திகள் கூட இளைஞர்களைத்தான் குறிவைக்கிறார்கள். அவங்க எத்தனை கட்சி வச்சிருந்தாலும், எத்தனை அமைப்பு வச்சிருந்தாலும், இளைஞர்களுக்கு தனியாக என்ன பண்றாங்க? பிரத்யேகமாக சங்கங்களை ஆரம்பிக்கிறார்கள். இளம் வயதிலேயே முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை, முஸ்லீம்களின் மீது ஒரு காழ்ப்புணர்வை ஊட்ட வேண்டும். நீங்க இந்தியாவுக்காக போர்ல தலைமை தாங்கி நீங்க படையை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சோபியாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்கு என்ன பண்றீங்க? தாக்குதலுக்குள்ளாக்கப்படுறீங்க. ஏனால் அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவது எல்லாம் முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய 2ஆம் தர குடிமக்களை போன்ற ஒரு விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு முஸ்லீம்களை பார்க்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த முஸ்லீம்கள் உலகத்துல ஒரு காலத்துல ஐரோப்பியா 2 கண்டமாக இருந்த போது அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சவர்கள் எல்லாம் முஸ்லீம் இளைஞர்கள் தான். இளமை பொறுத்து தான் எல்லாமே நடந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? திருவிழாக்கு போயிடுறாங்க. திருவிழாக்கு போகும்போது இவர்களுக்கு எப்படியாவது இந்த சிலைகளுடைய பலவீனத்தை எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிலையும் உடைச்சிடுறாங்க.
உடைச்சிட்டு அந்த உடைக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெரிய சிலுவை கழுத்தை கொண்டு போயிருக்காங்க. மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க, யார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தது? அப்ப அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான், இப்ராஹிம் என்ற இளைஞர் செய்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞராக இருந்தார்கள். அதே போல இன்னைக்கு வந்து அறிவியல் துறையில முஸ்லிம்கள்ட்ட எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அல்பிருனியாக இருக்கட்டும், இத்ரீஸியாக இருக்கட்டும், இப்னு பதூதாவாக இருக்கட்டும், எல்லாருமே இளமை பருவத்தில் கற்ற கல்வியை கொண்டுதான், இளமை பருவத்தில் என்ன அவங்க கற்றுக்கொண்டார்களோ அதை கொண்டுதான் இந்த சமூகத்தையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ணாங்க, மாத்தி காட்டினாங்க. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு அறையில, இந்த மாதிரி ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கிறார்கள். சுற்றிலும் சஹாபாக்கள் மற்ற நபித்தோழலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு நபித்தோழத்தை கேட்கிறாங்க, இந்த அறை முழுவதும் எதனால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்போ நபித்தோழர் சொல்றது, இந்த அறை முழுவதும் பொன்னும் வெள்ளியும் நிரப்பப்பட்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய விரும்புறேன். இன்னொரு சஹாபி சொல்றார், இந்த அறை முழுவதும் போர் தளவாடங்களால் நிரப்பப்பட்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க விரும்புகின்றேன். இப்படி ஒவ்வொரு சஹாபியும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கடைசியா உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த அறை முழுவதும் அபூ உபைதா போன்ற, சாத் பின் அபி வக்காஸ் போன்ற, காலித் பின் வலீத் போன்ற, உஸாமா பின் ஸைதை போன்ற, முஆத் பின் ஜபலை போன்ற இளைஞர்களால் நிரப்பப்பட வேண்டும். அந்த இளைஞர்களை கொண்டு நான் இந்த சமூகத்தை வளப்படுத்த வேண்டும். அப்ப இஸ்லாமிய சமூகம் வளப்படுத்தப்படுவது என்பது இளைஞர்களை கொண்டுதான், இளமை பருவத்தை கொண்டுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த போது சொன்னாங்க, முதியவர்கள் என்னை நிராகரித்த போது இளைஞர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இளமை பருவம் என்பது குடும்பத்தை தாண்டி சமூகத்துக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு பருவம். அப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்துல எந்த ஒரு இளைஞன் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு ஆட்படாமல், ஷைத்தானுடைய கவர்ச்சி வலையில மயங்கிடாம, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு இளைஞனை கெடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அத்தனையும் அகற்றிவிட்டு தன்னுடைய மனதை இறைவனுக்காக கட்டுப்படுத்தி இறைவனுடைய கட்டளைக்கேற்ப நடக்கக்கூடிய அந்த ஒரு இளமை பருவத்தில் நீங்கள் முழுமையாக முதுமை வருவதற்கு முன்னால் அந்த இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த ஹதீஸினுடைய முதல் 5 கட்டளையில முதல் கட்டளை இதுதான், இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நாம இளைஞர்களாக இருக்கும் போதே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகும். இப்ப எனக்கு இளமை பருவம் இல்லையே, நான் முதிய வயது ஆயிட்டேனே அப்படின்னாலும் மனதால் உங்களை இளைஞர்களாக நினைத்துக் கொண்டு, ஏன்னா மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு வயதான பெண்மணிக்கு சொல்றாங்க, நீங்க வயதான பெண்மணிகள் எல்லாம் சொர்க்கம் போக மாட்டீங்க. அந்த பெண்மணி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க என்ன பாவம் செஞ்சோம், எதனால நீங்க சொர்க்கம் போவீங்க, இந்த தோற்றத்துல போக மாட்டீங்க, சொர்க்கத்துக்கு நீங்கள் இளமையான தோற்றத்தில் போவீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்முடைய இளமை பருவத்தை, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்மளுடைய அடுத்த தலைமுறையினுடைய அந்த நேரத்தை சரியான இலக்குல திசை திருப்ப வேண்டிய பணி, பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், உங்களுக்கு நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உடல்நிலை நமக்கு ஒரு பிரச்சனை ஆகிற வரைக்கும் நமக்கெல்லாம் பிரச்சனை வருமா, நம்மளாம் நோய்வாய்ப்படுவோமா, நமக்கெல்லாம் எந்த இஷ்யூவும் இருக்காது அப்படின்னு உடல்நிலை குறித்து கவலைப்பட மறந்து விடுகிறோம். குறிப்பாக சமூக பணிகளில், பொது பணிகளில், மார்க்க பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் பிற மக்களை விட அதிகமாக அலையக்கூடியவங்களா, டிராவல் பண்ணக்கூடியவங்களா, சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக் கொள்ளாமல் தங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளவுதான் நல்ல நியத்து இருந்தாலும், நல்ல எண்ணங்கள் இருந்தாலும், அந்த எண்ணங்களை செயல்படுத்துவது எப்போ சாத்தியம் என்று கேட்டால், நம்முடைய உடல்நலம் சரியாக இருக்கும் போது மட்டும்தான் அது சாத்தியம். இப்போ ஒரு 2 மாசம் உடல்நலம் சரியில்லாம அனுமதிக்க போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நமக்கு போய் ஹாஸ்பிட்டல் இருப்பான்னு சொன்னா நானும் நம்ப மாட்டேன். அதேதான் எல்லாருடைய நிலைமை. அப்ப உடல்நிலை சரியில்லை என்றால், நாம முன்னாடி ஆரோக்கியமாக இருந்த போது
என்னென்னலாம் செஞ்சோமோ அது நம்மளால செய்ய முடியாது. ஆனா இந்த உலகத்துல மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2 விஷயங்கள் அவர்களுக்கு அமானிதமாக இறைவனிடமிருந்து அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது அருட்கொடையாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால் மனிதர்கள் அதனுடைய பயனை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய உண்மையான பிரயோஜனத்தை புரிந்து கொள்ளாமல் இறைவனை ஏமாற்றுகிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 2 விஷயங்கள் என்ன என்ற போது, நல்ல ஆரோக்கியம், ஓய்வு நேரம். நல்ல ஆரோக்கியமா ஒரு மனுஷன் இருப்பதும், ஒரு மனிதனுக்கு ஓய்வு கிடைப்பதும் இறைவனுடைய அருட்கொடை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை ஒரு மனிதர் சலஃபு சாலிஹீன்களுடைய ஒரு அறிஞர் யூனிஸ் இப்னு உபையிட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இறைவன் என்ன ரொம்ப ஏழ்மையில வச்சிருக்கிறான், இறைவன் எனக்கு எந்த அருளையும் கொடுக்கவில்லை என்று சொன்ன போது அவர் கேட்கிறாரு, சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்றாரு. அந்த பணத்துக்கு பதிலாக உன்னுடைய 2 கண்களை பறித்து கொண்டால் நீ ஒத்துக்கொள்வாயா? இதோட கூட கொடுத்தாலும் 2 கண்களையும் இழக்க மாட்டேன் அப்படி ஒண்ணு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இறைவன் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல உடல்நிலை கொடுத்திருக்காங்க, நல்லா பார்க்கக்கூடிய கண்கள், அதே போல நீங்க வேலை செய்வதற்கு தேவையான கைகள், கால்கள், உடம்புடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நீங்க அதை பணமா கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறாங்கிறது தெரியும். நீங்க எந்த முயற்சியும் செய்யாமல் உங்களுக்கு அதை இறைவன் கொடுத்துட்டதுனால உங்களால் அந்த அருட்கொடைகளை உணர முடியவில்லை என்பதாக என்ன பண்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல உடல் நலனை கொடுத்திருக்கிறான். அப்ப குறைந்தபட்சம் அந்த உறுப்புகளை கொண்டு 5 வேளை தொழக்கூடிய விஷயத்திலே கூட நம்ம படுபலவீனமான மக்களாக இருக்கிறோம். வேலைக்கு போல அன்னைக்கு அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போல அப்படின்னா பஜ்ரும் கட்டாகக்கூடிய சூழல தான் நம்மளுடைய குடும்பங்களுடைய, நம்மளுடைய பிள்ளைகளுடைய, நம்ம கூட இருப்பவர்களுடைய மனோநிலை என்ன பண்றது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடல் சரியில்லைன்னா, சரி உடம்பு நல்லா இருந்தா தொழுவு போயிருப்பேன், உடம்பு நல்லா இருந்தா அந்த அமலை செஞ்சிருப்பேன், உடல் நல்லா இருந்தா நான் இதை செஞ்சிருப்பேன். ஆனா உடல் நல்லா போன பிறகு என்ன பண்றோம், சொன்ன வாக்குறுதிகளை மறந்து விடுகிறோம். எனவே நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கும் போது நாம் அந்த ஆரோக்கியத்தை சரியான முறையில், மார்க்கத்தை மேம்படுத்துவதற்கான முறையில் அதை பயன்படுத்த வேண்டும். 3வது விஷயம், வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்கள். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நியதி வச்சிருக்கிறான். என்ன நியதி அப்படின்னா, உலகத்துல எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா சமமாக படைக்கவில்லை. சிலரை செல்வத்தில் உயர்த்தி இருக்கிறான், சிலரை செல்வத்தில் தாழ்த்தி இருக்கிறான், சிலரை அந்தஸ்தில் உயர்த்தி இருக்கிறான், சிலரை அந்தஸ்தில் குறைத்திருக்கிறான், சிலருக்கு போதும் போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், சிலர் குழந்தை பாக்கியமே இல்லாமலும் செய்திருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கலா கதிர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் நாடியதை தவிர ஒரு மனிதனுக்கு எதுவும் கிடைக்காது என்பதில் நாம நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நாம் அதை உறுதி கொள்ளணும். இப்போ ஒரு செல்வந்தர், ஒரு ஏழை, கண்டிப்பாக செல்வந்தரை விட அந்த ஏழைக்கு சொர்க்கத்துல கேள்விகளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா கூடுதலான செல்வம் எவ்வளவு வருதோ அதற்கேற்றவாறு நம்முடைய கேள்வி கணக்குகளும் அதிகமாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தா அப்படின்னா, இது என்னுடைய செல்வம் அல்ல, எத்தனையோ பேருக்கு இந்த செல்வம் கிடைக்கல, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். எது கொடுத்திருக்கிறான்? என் மூலமாக இந்த சமூகத்துல தேவையுடையவர்களுக்கு கொடுப்பதற்காக, தேவையுள்ள மக்களுக்கு தர்மமாகவோ கடனாகவோ அவர்களுக்கு முதலீடாகவோ கொடுப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த செல்வத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக, அந்த செல்வத்தை எப்படி ஹலாலான முறையில சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ஹலாலான முறையில செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேள்வி கேட்கிறாங்க, உங்களில் யார் உங்களுடைய பணத்தை விட உங்களுடைய சந்ததியுடைய பணத்தை அதிகம் நேசிப்பீர்கள்? இது கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. உங்களுடைய பணத்தை விட உங்களுடைய சந்ததியுடைய பணத்தை யார் அதிகம் நேசிப்பீர்கள்? நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் எங்களுடைய பணத்தை தான் நேசிப்போம் இல்லையா? சந்ததியுடைய பணத்தை யாரும் நம்ம நேசிக்க மாட்டோம்.
எல்லா சஹாபாக்களும் அப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சம்பாதிச்சு விட்டு வச்சுட்டு போறீங்கல்ல, அது உங்களுடைய செல்வம் இல்ல. ஏன்னா நீங்க யூஸ் பண்ண போறது இல்ல, உங்க பிள்ளைங்க தான் யூஸ் பண்ண போகுது. அதுதான் உங்களுடைய சந்ததியுடைய செல்வம். ஆனா அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு. உங்களுடைய செல்வம் என்பது நீங்கள் சம்பாதித்து செலவழித்ததும், நீங்கள் சம்பாதித்து தர்மம் செய்வதுதான் உங்களுடைய செல்வம். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு எதன் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள்? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய செல்வத்தின் மீது தான் வைத்திருக்க வேண்டும், ஆனா உண்மையில எங்களுடைய சந்ததியுடைய செல்வம் மீது தான் நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தை சம்பாதிப்பது என்பது சேர்த்து வைப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதற்காகவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது விஷயம், நீங்கள் அதாவது ஒரு ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி உலகத்தை பார்க்கலாம். சில பேருக்கு குடும்பத்துக்கு சரியான நேரத்துக்கு போவதற்கு, சரியான சாப்பிடுவதற்கு, சரியாக தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை பார்க்கிறோம். சில பேர் ரொம்ப நல்லா ஹாயா இருப்பாங்க, நமக்கே பொறாமையா இருக்கும். சில சமயம் யாருக்கா போன் போடுவேன், என்ன பண்றீங்கன்னு, ஃப்ரீயா இருக்க, சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிற அளவுக்கு நேரம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறானா? அப்ப அல்லாஹ் அப்படி ஒரு நேரத்தை கொடுத்திருக்கும் போது அந்த ஓய்வு நேரத்தை இறைவனுடைய பாதையில நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா வந்து என்ன பண்றான், எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. எப்படி செல்வத்தை சில பேருக்கு கொடுத்திருக்கிறானோ, ஓய்வு நேரத்தையும் சில பேருக்கு தான் கொடுத்திருக்கிறான். அந்த ஓய்வு நேரத்தை இறைவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, இப்ப உதாரணத்துக்கு இப்ப மே மாசம் எல்லா ஸ்கூல்ல லீவு, எல்லா மதரசாலையும் என்ன பண்றாங்க, ஒரு 10 நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம் சம்மர் கிளாஸ் வைக்கிறாங்க. உடனே பேரண்ட்ஸ் பெரிய கோபம், அதே லீவ் விட்டாங்கல்ல, அதையும் போய் சம்மர் கிளாஸ் போட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுறோம். ஆனா அங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் மற்ற, அதாவது ஸ்கூல் திறந்த பிறகு நம்மளால கற்க முடியாது, கற்றுக்கொள்வதற்கான நேரம் இருக்காது. அதனால இந்த மாதிரி ஓய்வு நேரங்கள் என்ன பண்ணணும், நேரத்தை வீணடிக்காம, குறிப்பாக இன்னைக்கு எல்லாருடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம கையில இருக்கிற மொபைல் போன் தான். அந்த மொபைல் போன்ல வந்து இப்ப நம்ம 24 hours காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து துவா சொல்றோமோ இல்லையோ, முதல்ல மெசேஜ், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த மொபைல் வந்து இன்னைக்கு நம்ம நேரத்தை காவு கொண்டிருக்கிறது. மொபைல் யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதை அளவாக பயன்படுத்தி மீதமுள்ள நேரங்களை குடும்பத்தோடு செலவு செய்யணும், நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யணும், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு செலவு செய்யணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது நம்ம பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மௌத்து வந்துருச்சு அப்படின்னா நம்மால் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா மறுமையில சொல்றான், மறுமையில் அந்த குஃபார்கள் ஒன்று திரட்டப்படும் போது, அந்த காஃபிர்கள் ஒன்று திரட்டப்படும் போது, நிராகரிப்பார்கள் ஒன்று திரட்டப்படும் போது அவங்க அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் என்ன மீண்டும் துனியாவுக்கு நான் போய் நல்ல காரியங்களா செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கான தவணை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அது முடிந்து விட்டது, இனிமேல் உங்களுக்கு அதற்கான தவணை இல்லை என்பதாக சொல்லுவான். அதேதான் ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் வந்து அந்த நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்ட போது அப்ப களிமா சொன்னான். அப்ப அந்த களிமாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நம்மளுடைய சக்கராத்துடைய ஹால் வருவதற்கு முன்னால், நம்மளுடைய மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் மறுமையில போய் கை செய்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப சிறிய ஹதீஸாக இருந்தாலும் இதிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள் ரொம்ப ஏராளமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல என்ன படிப்பினைகளை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக பயன்படுத்தி நம்மளுடைய அந்த 5 விஷயங்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மறுமையில நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையில ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று வேண்டியவனாக, உங்களை வேண்ட தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சுன்னத்துல் வஆதங்க தொழுது